சென்னையில் கிரிண்டர் ஆப் மூலம் உல்லாசத்திற்கு அழைத்து கத்தியை காட்டி மிரட்டி தங்க கம்மல் பணத்தை பறித்து சென்ற 3 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை வெட்டுவாங்கேணி ஸ்ரீ கற்பக விநாயகர் நகரில் வசித்து வரும் சத்யராஜ் ஓரின சேர்க்கை விருப்பமுள்ளவராக இருக்கும் நிலையில் கிரிண்டர் ஆப் பயன்படுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் கிரிண்டர் ஆப் மூலம் கடந்த 22ஆம் தேதி அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அழைத்து சத்யராஜை நேரில் சந்திக்க வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பி துரைப்பாக்கம் தனியார் கல்லூரி அருகே உள்ள பக்கிங்ஹாம் கெனால் பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த நபர் தான் அழைத்ததாக கூறி இருட்டு பகுதிக்கு சத்யராஜை அழைத்து சென்றுள்ளார். தொடர்ந்து அங்கு ஏற்கனவே இருவர் இருந்த நிலையில் மூவரும் இணைந்து சத்யராஜிடம் கத்தியை காண்பித்து மிரட்டி அவரிடமிருந்த 200 மில்லிகிராம் தங்க கம்மல் 6500 ரூபாயை ஜிபே மூலம் பெற்று சென்றனர். இதுகுறித்து சத்யராஜ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் குற்ற செயலில் ஈடுபட்டது பெருங்குடி கல்லுக்குட்டை பகுதியைச் சேர்ந்த வெங்கட பிரசாத், விக்னேஷ், கார்த்திக் என தெரியவந்தது. இதையடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து தங்க கம்மல், கத்தி உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர். சென்னையில் கிரிண்டர் ஆப் மூலம் உல்லாசத்திற்கு அழைத்து கத்தியை காட்டி மிரட்டி தங்க கம்மல் பணத்தை பறித்து சென்ற 3 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை வெட்டுவாங்கேணி ஸ்ரீ கற்பக விநாயகர் நகரில் வசித்து வரும் சத்யராஜ் ஓரின சேர்க்கை விருப்பமுள்ளவராக இருக்கும் நிலையில் கிரிண்டர் ஆப் பயன்படுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் கிரிண்டர் ஆப் மூலம் கடந்த 22ஆம் தேதி அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அழைத்து சத்யராஜை நேரில் சந்திக்க வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பி துரைப்பாக்கம் தனியார் கல்லூரி அருகே உள்ள பக்கிங்ஹாம் கெனால் பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த நபர் தான் அழைத்ததாக கூறி இருட்டு பகுதிக்கு சத்யராஜை அழைத்து சென்றுள்ளார். தொடர்ந்து அங்கு ஏற்கனவே இருவர் இருந்த நிலையில் மூவரும் இணைந்து சத்யராஜிடம் கத்தியை காண்பித்து மிரட்டி அவரிடமிருந்த 200 மில்லிகிராம் தங்க கம்மல் 6500 ரூபாயை ஜிபே மூலம் பெற்று சென்றனர். இதுகுறித்து சத்யராஜ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் குற்ற செயலில் ஈடுபட்டது பெருங்குடி கல்லுக்குட்டை பகுதியைச் சேர்ந்த வெங்கட பிரசாத், விக்னேஷ், கார்த்திக் என தெரியவந்தது. இதையடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து தங்க கம்மல், கத்தி உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர். சென்னையில் கிரிண்டர் ஆப் மூலம் உல்லாசத்திற்கு அழைத்து கத்தியை காட்டி மிரட்டி தங்க கம்மல், பணத்தை பறித்து சென்ற 3 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை வெட்டுவாங்கேணி ஸ்ரீ கற்பக விநாயகர் நகரில் வசித்து வரும் சத்யராஜ் ஓரின சேர்க்கை விருப்பமுள்ளவராக இருக்கும் நிலையில் கிரிண்டர் ஆப் பயன்படுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் கிரிண்டர் ஆப் மூலம் கடந்த 22ஆம் தேதி அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அழைத்து சத்யராஜை நேரில் சந்திக்க வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பி துரைப்பாக்கம் தனியார் கல்லூரி அருகே உள்ள பக்கிங்ஹாம் கெனால் பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த நபர் தான் அழைத்ததாக கூறி இருட்டு பகுதிக்கு சத்யராஜை அழைத்து சென்றுள்ளார். தொடர்ந்து அங்கு ஏற்கனவே இருவர் இருந்த நிலையில் மூவரும் இணைந்து சத்யராஜிடம் கத்தியை காண்பித்து மிரட்டி அவரிடமிருந்த 200 மில்லிகிராம் தங்க கம்மல் 6500 ரூபாயை ஜிபே மூலம் பெற்று சென்றனர். இதுகுறித்து சத்யராஜ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் குற்ற செயலில் ஈடுபட்டது பெருங்குடி கல்லுக்குட்டை பகுதியைச் சேர்ந்த வெங்கட பிரசாத், விக்னேஷ், கார்த்திக் என தெரியவந்தது. இதையடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து தங்க கம்மல், கத்தி உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர்.